வணக்கம் நண்பர்களே, இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். விஸ்வாமித்திரர் இவ்வாறு தவம் செய்து கொண்டிருந்த காலத்தில் சூரியகுல அரசன் திரிசங்கு என்பவன் பெரும் புகழுடன் அநேக ஆண்டுகள் ஆட்சி புரிந்து தேகத்துடன் ஸ்வர்க்கம் போக வேண்டும் என்ற ஆசை கொண்டான். அதற்கு வசிஷ்டரிடம் சென்றான். வசிஷ்டர் அவனுடைய குலகுரு. அவர், உம்மால் இது இயலாது, வேண்டாம், இந்த யோசனையை விட்டுவிடுவீராக என்றார். திரிசங்குவுக்கு இது பிடிக்கவில்லை. வசிஷ்டருடைய புத்திரர்களிடம் போய், உங்களுடைய தகப்பனார் என்னுடைய குருவானவர் முடியாது என்று சொல்லிவிட்டார். இந்த யாகத்தை நீங்கள் நடத்தி தாருங்கள். என்னுடைய குரு என்னை கைவிட்டு விட்டார். நீங்கள் என் வேள்வியை நடத்தி தர வேண்டும் என்றான். வசிஷ்ட குமாரர்களுக்கு கோபம் வந்தது. ஏன் உமக்கு இந்த துர்புத்தி பிடித்தது? உம்முடைய குருவும் எங்கள் பிதாவும் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படாமல் எங்களிடம் வந்திருக்கிறீர். திரும்பி போவீராக என்றார்கள். திரிசங்கு அதை கேட்காமல் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கொண்டே நின்றான். மூர்க்க அரசனே, எங்கள் பிதாவை அவமதிக்க எங்களை நீர் பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறீர். திரும்பி போவீராக என்றார்கள். உங்களால் முடியாவிட்டால் வேறு யாரையாவது வைத்து நான் தேடி அடைந்து என் காரியத்தை முடித்தே தீருவேன் என்று திரிசங்கு அவர்களுக்கு கோபம் அதிகரிக்கும் முறையில் சொன்னான். அவர்கள் அதை பொறுக்காமல் அவனை, குருவை அவமதித்த அரசனை நீ சண்டாளன் என்று சபித்துவிட்டு அவனை அனுப்பிவிட்டார்கள். அன்றிரவு தூங்கினவன் காலையில் தன் அழகிய உருவமும் காந்தியும் நிறமும் இழந்து அவலட்சணமான வடிவத்தோடு பீதாம்பரத்திற்கு பதில் அழுக்கு துணியோடு எழுந்தான். அவன் அணிந்திருந்த ஆபரணங்கள் எல்லாம் மாறிவிட்டன. மந்திரிகளும் பரிவாரமும் நகரத்து ஜனங்களும் அரசனுடைய சாப உருவத்தை பார்த்து தூர விலகி ஓடினார்கள். எல்லோரும் அவனை கண்டு வெறுத்தார்கள். வெட்கமும் துக்கமும் மேலிட்டு அரசன் தன்னந்தனியாக ஊரை விட்டு விலகி ஊன் உறக்கமின்றி இரவும் பகலும் திரிந்தான். சண்டாள வேஷத்தோடு திரிசங்குராஜன் தபோதனராகிய விஸ்வாமித்திரர் ஆசிரமத்திற்கு சென்றான். அவர் இவனை கண்டதும் கருணை மேலிட்டு, நீ திரிசங்குராஜன் அல்லவா? ஏன் இந்த வடிவம் அடைந்தாய்? யாருடைய சாபம் என்று கேட்டார். திரிசங்கு நடந்த விஷயம் எல்லாம் சொல்லி, நான் என் ராஜ்யத்தை தர்மம் தவறாமல் பரிபாலித்தேன். சத்திய வாழ்க்கை நடத்தினேன். நான் ஒரு பாபமும் செய்ததில்லை. எந்த விதத்திலும் யாருக்கும் தீங்கு செய்தது கிடையாது. என் குருவும் அவருடைய குமாரர்களும் என்னை கைவிட்டு என்னை இந்த நிலை அடைய சாபமிட்டு விட்டார்கள். நீர்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி அவர் காலில் விழுந்தான். சாபத்தின் பயனாக சண்டாளனாகிவிட்ட அரசனிடம் விஸ்வாமித்திரருக்கு அனுதாபம் பொங்கிற்று. விஸ்வாமித்திரருடைய கஷ்டம் இதுவே. அவருடைய இரக்கம், அன்பு, கோபம் முதலிய உணர்ச்சி வேகங்கள் அதிக தீவிரமடைந்தன. அவனை பார்த்து மதுரமான மொழியில் சொன்னார். அப்பனே, இக்ஷவாகு குலத்தரசனே, உனக்கு நல்வரவு. உன் தர்ம வாழ்க்கையை பற்றி நான் நன்றாக அறிந்தவன். உனக்கு நான் அபயம் தந்தேன். ரிஷிகள் உட்பட எல்லோரையும் அழைத்து நீ நடத்த வேண்டும் என்று விரும்பிய வேள்வியை நான் நடத்தி தருவேன். குருவின் கோபத்தால் நீ அடைந்த இந்த சண்டாள வடிவத்தோடையே நீ ஸ்வர்க்கம் சேருவாய், இது நிச்சயம் என்று வாக்களித்து விட்டார். யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டு, உன் குருவால் உனக்கு நேர்ந்த அந்த சண்டாள தேகத்தோடு நீ ஸ்வர்க்கம் அடைவாய். எப்போது நீ கௌஷிகனிடம் சரணடைந்தாயோ அப்போதே நீ கோரிய எண்ணம் நிறைவேறினதாக வைத்துக்கொள் என்று திரிசங்கு மகாராஜனுக்கு மறுபடியும் தைரியம் சொன்னார். சொல்லிவிட்டு தம் சீடர்களுக்கு உத்தரவிட்டார். நீங்கள் போய் எல்லா ரிஷிகளையும் சிஷ்யர்களோடு வேள்விக்கு வரும்படி நான் அழைத்ததாக சொல்லுங்கள் என்றார். சீடர்களும் அவ்விதமே எல்லா பெரியோர்களிடமும் சென்று விஸ்வாமித்திரருடைய அழைப்பை தெரிவித்தார்கள். அநேகமாக எல்லோரும் வருவதற்கு சம்மதித்தார்கள். மகா தபஸ்வியான விஸ்வாமித்திரரின் அழைப்பை நிராகரிக்க அவர்களுக்கு தைரியமில்லை. ஆனால் வசிஷ்டரின் குமாரர்களை அழைத்தபோது அவர்கள், நாங்கள் வரமாட்டோம் என்று ரிஷியிடம் சொல்லுங்கள். ரிஷி எவ்வளவு தபஸ்வியாய் இருந்தாலும் சத்திரியரான ஒருவர் எப்படி இவ்விதமாக மந்திர சடங்குகளை நடத்தக்கூடும்? இதில் சண்டாளனுக்காக எப்படி யாகம் நடத்தலாம் என்று ஆட்சேபித்து மறுத்துவிட்டார்கள். இதை கேட்ட விஸ்வாமித்ர ரிஷி கடும் கோபம் கொண்டு, நான் செய்யும் காரியத்தில் ஒரு தவறுமில்லை. கர்வம் கொண்ட இந்த வசிஷ்ட குமாரர்கள் இறந்து சாம்பலாக கடவார்கள். அவர்கள் 7 ஜென்மம் வரையில் நாய் தின்னும் ஜாதியாக கடவார்கள் என்று சபித்துவிட்டு நிச்சயித்தபடி யாகத்தை செய்ய ஆரம்பித்தார். கூடியிருந்த பெரியோர்களுக்கெல்லாம் காரியத்தை எடுத்துச் சொன்னார். மகா தர்மவான் சத்தியவான் இக்ஷவாகு குலத்தரசன் சாரீரத்தோடு ஸ்வர்க்கம் செல்ல வேண்டுமென்று இந்த வேள்வியை செய்ய நான் நிச்சயித்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு காரியத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
இவர் மகாபலம் பெற்ற தபஸ்வி. இவருடைய கோபத்தை நாம் தாங்க முடியாது என்று பயந்து எல்லோரும் வேள்வியில் கலந்து கொண்டார்கள். எல்லா சடங்குகளையும் விஸ்வாமித்திரருடைய தலைமையில் கிரமப்படி நடத்தினார்கள். வேள்வியின் முடிவில் தேவர்களை அழைத்து அவ்வியை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்ல வேண்டிய கட்டம் வந்தது. அப்படியே விஸ்வாமித்திரர் தேவர்களை மந்திரம் சொல்லி அழைத்தார். ஆனால் யாரும் வரவில்லை. வேள்வி வீணாயிற்று. அழைப்புக்கு பயந்து வந்த ரிஷிகள் மனத்திற்குள் விஸ்வாமித்திரரை பரிகசித்தார்கள். விஸ்வாமித்திரர் கடும் கோபம் கொண்டு தன் கையில் வைத்திருந்த நெய்க்கரண்டியை உயரத் தூக்கி திரிசங்கு ராஜனை நோக்கி, என் தவத்தின் வலிமையை பார்ப்பாய் திரிசங்குவே. என் முயற்சியும் தவமும் சக்தியும் அவ்வளவும் உனக்கு பயன்படுவதாக. என் தவத்திற்கு சிறிதளவேனும் சக்தி உண்டாயின் நீ உன் சாரீரத்துடன் இப்பொழுதே சொர்க்கம் ஏகுவாய். தேவர்கள் அவி எடுத்து கொள்ளாதது பற்றி எனக்கு கவலை இல்லை. அரசனே, செல் மேலே என்றார். அப்போது ஓர் அற்புதம் நடந்தது. அங்கே கூடியிருந்த ரிஷிகள் பிராமணர்கள் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க சண்டாளனான ராஜா அப்படியே ஆகாயத்தில் கிளம்பினான். விஸ்வாமித்திரருடைய தவ வலிமையை அப்போது உலகம் கண்டது. திரிசங்கு ஸ்வர்க்கத்தை அடைந்தான். உடனே இந்திரனை பார்த்தான். சண்டாள சரீரத்துடன் எவன் இங்கே வருகிறான்? குருவனிடம் சாபம் பெற்ற மூடனே, போ என்று கீழே தள்ளிவிட்டான். சொர்க்கத்திலிருந்து திரிசங்கு கதறிக்கொண்டு தலைகீழாக விழுந்தான். கீழே விழ விழ, ஐயோ, என்னை காப்பாற்றுவீர், காப்பாற்றுவீர் என்று திரிசங்கு கதறினான். இதை பார்த்து கொண்டிருந்த விஸ்வாமித்திரர் தம் தபோபலத்தை தேவர்கள் இப்படியா இகழ்கிறார்கள் என்று கோபாவேசம் கொண்டு, நில் நில் என்று அத்தனை ரிஷிகளுக்கும் இடையில் ஒரு புது சதுர்முக பிரம்மாவைப் போல ஜொலித்தார். தலைகீழாக விழுந்த திரிசங்கு விஸ்வாமித்திரர் நில் என்றதும் நடு ஆகாயத்தில் ஒரு நட்சத்திரமாக பிரகாசித்து கொண்டு அப்படியே நின்றான். அந்த கணமே திரிசங்கு நின்ற தென் திசையில் புதிய துருவம், புதிய சப்த ரிஷிகள், இன்னும் பல நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்து நிறைத்து விட்டார். புது இந்திரனையும் உண்டாக்கி நிலை பெறச் செய்வேன், புதிய தேவர்களையும் உண்டாக்குவேன் என்று சொன்னபடியே செய்ய ஆயத்தமானார். இது என்ன விபரீதமாக முடியும் போலிருக்கிறதே என்று எண்ணி தேவர்களும் ரிஷிகளும் விஸ்வாமித்திரரிடம் வந்தார்கள். விஸ்வாமித்திரரிடம் நயமாக பேசி, இந்த காரியம் வேண்டாம். திரிசங்கு முதலிய எல்லா நட்சத்திரங்களும் தாங்கள் நிர்ணயித்தபடியே சாஸ்வதமாக இருக்கட்டும். தங்களுடைய புகழுக்கு குறைவு வேண்டாம். கோபத்தை தணித்து கொண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இப்படி விஸ்வாமித்திரரை ஒருவாறு சமாதானப்படுத்திவிட்டு திரும்பினார்கள். அதுவரை விஸ்வாமித்திரர் செய்த தவம் இவ்வாறு செலவழிந்து போய்விட்டது. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.